أعوذ بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. الله زاد محمدا تكريما. صلوا عليه وسلموا تسليما. يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على نبي محمد ما زال نور محمد متنقلا في طيبين طاهرين ذوي العلا حتى لعبد الله جام طاهرا وبوجهه آمينة بعد متحللا بلغ العلا بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله. صلوا عليه وآله صلاة الله على الهادي النبي شفيع الخلق في اليوم رزي نسيم تحية المولى العلي على أصحاب طه الأبتحي خصوصا أهل بدر من كرام خيار من ذوي الفضل الجلي هم الأبرار وأعلام هداة نفوسهم فدوحا للنبي فسبحان الإله وقد براهم وأولاهم در المجد سمي حووا عزا وفضلا والكمال بصحبة خاتم رسل البهي غزوا لله غزوات وآلوا ببدر كلمة الله العلي سرعة شهداء أهل بر ولاة أهل إكرام خفيف كالفردي يجيء إذا تواسم به والفتح في حال سليمهم نرجو الإله لكشف ضر ونيل مطالب القلب شجي. صلاة الله دائمة تفوه على طه نبي الهاشمي وآله وصحابة ما توسل بأهل البدر ذو خوف
بلي رضي الله عن أهل بدر رضي الله عن الشهداء رضي الله عن أهل بدر رضي الله عن الشهداء رضي الله عن أهل بدر رضي الله عن الشهداء. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لا إله إلا الله محمد رسول الله. கலிமத்து தையிபாவை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவருடைய அர்ஷ் முழுவதும் அல்லாஹ் திருக்கலிமாவை எழுதி வைத்திருக்கின்றார். அர்ஷ் முஅல்லால எங்க திரும்பினாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அது மட்டுமல்ல, அனைத்து சொர்க்கலோகங்களிலும் எங்க திரும்பினாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திரு கலிமாவை விட்டும் நீங்கிய காலியான ஒரு பாகமே இல்லை. அல்லாஹ் தபாரக் வ தஆலாவின் அர்ஷுல் அஸீமிலும் எல்லா ஜன்னாத்து நஈமிலும் எங்க திரும்பினாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். திருக்கலிமா எழுதப்படாத ஒரு இடமில்லை. அதன் காரணத்தினால்தான் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது ஹலீஃபாவாகிய நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தபாரக் வ தஆலா படைத்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த புனிதமான சரீரத்துக்கு உள்ளே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரூஹை ஊதி, ரூஹ் ஊதப்பட்டவுடன் முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வைப்பட்டது அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய முபாரக்கான ஒளிமயமான அந்த வாயிலில், அந்த திருவாசலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்ட திருக்காட்சி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எல்லா நபிமார்களையும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டுதான் அல்லாஹ் அனுப்பினான். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அந்த ஞானத்தையும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மகத்தான வருகையுடைய மகா விசேஷத்தையும் பற்றி இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நன்மாராயம் செய்வதற்காக தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து எல்லா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் இந்த உலகத்துக்கு ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அனுப்பி வைத்த நோக்கம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஞானத்தை தல்கீன் பண்ணுவதற்கு, இர்ஷாதாத் செய்வதற்கு. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அர்ஷில் இருந்து ஃபர்ஷும் இன்னும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய எல்லா மக்லூகாத்துகளும் புகழக்கூடிய திருக்கலிமாவுடைய நாயகரான பூமான் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்த வல்லம் நாயக கோமான் அவர்களுடைய மகத்தான பரிசுத்தமான இந்த உலகத்துக்கு நாயகத்துடைய வருகை தந்த அந்த விஷயத்தை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிசுத்தமான மகா விசேஷமான அந்த வருகையுடைய தஷ்ரீஃபுல் கரீமுடைய தஷ்ரீஃபாத்து தையிபாவுடைய அந்த மகா கௌரவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது இபாதுகளாகிய அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய மூமின்களாகிய நமக்கு அல்லாஹ் நன்மாராயம் செய்கின்றான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். அன்ஃபுசிக்கும் இங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்ஃபுசிக்கும்ங்கற கராஅத்து மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
போன்ற ஜலீலுல் கத்ர் சஹாபத்தும் உம்மஹாத்துல் முஃமினீன்களில் நின்றும் நமக்கு ரிவாயத்து வருகின்றது. இமாம் ஹாக்கிம் கிதாப் அல் முஸ்தத்ரக் அல் ஹதீஸ் நபவி பதிவு செய்கிறாங்க. கரஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபஸிக்கும். அன்ஃபஸிக்கும் என்ற கிராத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிராத்து செய்தார். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான உஜூத ரஹ்மத்தான ரூஹுல் உஜூதான ரஹ்மத்தன் லில் ஆலமீன் ஜத்துல் ஹஸன் வல் ஹுசைன் அலைஹிமுஸ்ஸலாம் நூருல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம். நாயகம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நாயகத்துடைய அபவைன் கரீமைன் அலைஹிமுஸ்ஸலாம் வரையிலும் பரிசுத்தமான பரம்பரையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொண்டு வந்தான். நாயகத்துடைய ஆபாவ் அஜிதாது உம்மஹாத்தில் எவரும் சாதாரண சாமானிய நபர்கள் கிடையாது. எல்லாம் அல்லாஹ்வுடைய விசேஷமான பரிசுத்தமான நல்லடியார்கள். நாயகத்துடைய ஆபாவ் அஜிதாது உம்மஹாத்தில் ஒன்று நாயகத்துடைய ஆபாவ் அஜிதாதுல நபியா இருப்பாங்க, அல்ல ரசூலா இருப்பாங்க, அல்ல வலியா இருப்பாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரையிலையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒளிமயமான பரம்பரையில் நபிமார்களும் ரசூல்மார்களும் தாராளமாக வந்தாங்க. மாஷாஅல்லாஹ். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள ஹஸரத் அத்னான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களில் இருந்து கண்மணி நாயகத்துடைய வாலிதைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரைன் நைரைன் நசீரைன் முஸ்தபைன் முஜ்தபைன் அப்துல்லா அமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத் அலைஹில் பரக்காத்தி மின்ஹுமா தஹரத்தன் ஆமீன் நாயகமார்கள் வரையிலையும் எல்லாம் அவுலியாக்களாக வந்தாங்க. மாஷா அல்லாஹ். எல்லாரும் ஈமானிலும் தக்வாவிலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹதரத்துல் இலாஹியாவின் மகா உன்னதமான விசேஷமான உயர்ந்த அந்தஸ்தை அடைந்த பாக்கியவான்களாக மாஷா அல்லாஹ் வந்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு என்ன செய்து அறுதியிட்டு உறுதி செய்கின்றது. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வஅல்லம் நாயக கோமான் அவர்களுடைய அருமை உம்மா நாச்சியார் சையதா தய்யிபா தாஹிரா ஜாஹிதா ராக்கியா சாஜிதா வலியா சூஃபியா ஆரிஃபா சித்திகா சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உதுமா உம்ம ரசூலுல்லாஹ் مولاtina آمنة بنت سيدنا وهب عليهم الصلاة والسلام وفاض علينا البركات منهما دهرة آمين. நாயகி அவர்களையும் அதுபோல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை வாப்பா நாயகம் சையதுல் ஆலமீன் அபுல் கைர் அபு ரசூலுல்லாஹ் சையதுனா அப்துல்லா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத் அலைஹில் பரக்காத்தி மின்ஹு தஹரத்தன் ஆமீன். நாயகம் அவர்களையும் எந்த அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌரவித்து நாயகம் நமக்கு காட்டுறாங்க. நாம் பல முறை மாஷா அல்லாஹ் நம்முடைய நசிஹத் ஷரீஃபில் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கில் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிதைன் ஷரீஃபைனுடைய கதமைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரைன் நைரைன் நசீரைன் கரீமைன் நாளின் கரீமைன் என்னுடைய அருமை வாப்பா நாயகம் எனது அருமை உம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வனஃபானா மின் பரக்காத்திஹிமா ஃபித் தீர் ஆமீனுடைய துஆ தவஜ்ஜு நசீஹத் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு பல முறை நாம் குர்ப ஹக்கல் அல்ஹம்துலில்லாஹ் இதனை பயான் செய்து கொண்டே இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். காரணம், இந்த முபாரக்கான விஷயத்தில் முஸ்லீம் சமூகம் இன்னைக்கு என்ன மிகப்பெரிய ஒரு கைசேதமான நிலையில் இருக்குது. நாயகத்துடைய அபவைனி ஷரீஃபைனுடைய மகத்துவத்தை அறியாத ஒரு மிகப்பெரிய ஜஹல்ல மாஷா அல்லாஹ் முஸ்லிம் சமூகம் இன்னைக்கு இருக்குது. அது குறிப்பாக என்ன, தர்காக்களுடைய தொடர்பு அவுலியாக்களுடைய தொடர்புல உள்ள ஆட்களும் கூட இந்த உன்னதமான விஷயத்தை என்ன அறியாமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். காரணம், நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம், நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட மிகப்பெரிய வலி ஒத்தரும் கிடையாது. மாஷா அல்லாஹ். அவர்களை விட மிகப்பெரிய வலி ஒத்தரும் கிடையாது. மாஷா அல்லாஹ். வலிகள் கோமான் கௌசுல் ஆலம் சையதுனா முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்துடைய
ஜோதிமயமான சிரசில் ஓதுலாலத்துடைய மகா கௌரவமிக்க அந்த ரசூல் கரீம்ல சங்கையான தலையில நாயகத்துடைய அபவைன் ஷரீஃபைனுடைய கதமேன் ஷரீஃபைன் இருக்குது மாஷா. ஓசுலாலத்துடைய ரசூல் கரீமுக்கு தாஜ் ஷரீஃப் அபவைன முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா அமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கதமேனி ஷரீஃபைன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது மாஷா. வேற என்ன வேணும் நமக்கு? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஹதரத்து ஷரீஃபை சையதுனா அப்துல்லா நாயகத்துடைய திரு ஹதரத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கௌரவிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தர்பார இலாஹியத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தர்பார்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரிய அந்த மகா கௌரவம் மகா விசேஷம் அல்லாஹ்வுடைய படைப்புல எந்த நபிக்கும் எந்த ரசூலுக்கும் எந்த உலகத்துக்கும் யாருக்குமே கிடையாது. அதான் நம்முடைய ஈமான் யகீன் மாஷா அல்லாஹ். அது குர்ஆன் உறுதி செய்யும். அந்த முறையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாருக்கும் எந்த நபிக்கும் எந்த ரசூலுக்கும் எந்த அஸ்முக்கும் தராத ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு பாக்கியம் பொருந்திய ஒரு சஃபர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். அதுதான் மாஷா அல்லாஹ் என்ன சஃபர மேராஜ் ஷரீஃப் அல் இஸ்ரா. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலா மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நன்மாராயம் செய்யக்கூடிய இந்த முபாரக்கான விஷயம். நாயகம் அவர்கள் அல் இஸ்ராவுக்கு மாஷா அல்லாஹ் மேராஜ் ஷரீஃபுக்கு காபத்துல்லா ஷரீஃபில் புறப்பட்ட கண்மணி நாயகத்துடைய புராக்கு மாஷா அல்லாஹ் முதலாக எங்கே வந்து இறங்குது? அந்த காலத்தில் அந்த ஊருக்கு பேர் மதீனான்னு பேர் இல்லை. நமக்கெல்லாம் தெரியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து ஷரீஃபான பிறகுதான் யஸ்ரிஃப்ங்கிற பேரை மாற்றி நாயகம் மதீனான்னு வச்சாங்க. நாயகம் மேராஜ் ஷரீஃப் போகும்போது மதீனாவுக்கு என்ன பேர்? யஸ்ரிஃப். யஸ்ரிஃபில் வந்து புராக்கு இறங்குது மாஷா. யஸ்ரிஃபில் என்ன இருக்குது? புராக்கு ஏன் வந்து இறங்குனுச்சு? இறங்குறதுக்கான காரணம் என்ன? இமாம் நசாயி மாஷா அல்லாஹ் என்ன இமாம் நசாயி அவர்களுடைய கிதாபுல சிஹாசித்தாவல மாஷா இமாம் நசாயி ஷரீஃபில் பதிவு செய்யலாங்க ஹதீஸ் மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புராக்கு மாஷா அல்லாஹ் காபத்துல்லா ஷரீஃபில் புறப்பட்டது போதோ அது எங்கே வந்து இறங்குது? யஸ்ரிஃபுக்கு வருது மாஷா. யஸ்ரிஃபுக்கு ஏன் வந்துச்சு? யஸ்ரிஃபில் போய் என்ன ஏதாவது மஸ்ஜித் இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை. அப்போ உள்ளதே ரெண்டு பள்ளி தான் உலகத்தில். ஒன்று காபத்துல்லா ஷரீஃபு, இன்னொன்று மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ். நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன காபத்துல்லா ஷரீஃப்லேருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போகிறாங்க. குர்ஆன் சொல்லுது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலா மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மஸ்ஜிதுல் ஹராம்லேருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தை அல்லாஹ் தபாரக வ தஆலா கொண்டு போகிறான். கொண்டு போகும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹபீபுல் ஆலம் அல்லாஹ்வுடைய பிஷாரத்தோடு அல்லாஹ்வுடைய நல்வாக்கோட மாஷா அல்லாஹ் நாயகம் முத எங்கே இறங்குறாங்க? யஸ்ரிஃபில் இறங்குறாங்க மாஷா. இப்போ மதீனா முனவ்வரா. நம்ம யஸ்ரிஃப்னு சொல்லக்கூடாது மாஷா. அப்போ யஸ்ரிஃப் நாயகம் இறங்கும் போது யஸ்ரிஃப் மாஷா அல்லாஹ். அங்கே இறங்குறதுக்கான காரணம் என்ன இருந்துச்சு அங்கே? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மஹபூபான அல்லாஹ்வுடைய மஹபூபுல் கரீமான அபு ரசூலுல்லாஹ் சையதுல் ஆலம் அபுல் ஹைர் அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத் அலைஹி அல் பரகாத் மின்ஹு ஃபித் தாரின் ஆமீன். நாயகத்துடைய ரௌதத்துல் கரீம் இருந்துச்சு மாஷா. சையதுனா அப்துல்லா நாயகத்துடைய கப்ரு ஷரீஃப் இருக்கிற ஊர் மாஷா அல்லாஹ். அந்த ஊரில் நாயகம் இறங்குறாங்க மாஷா. அருமை வாப்பா நாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை 25 வருஷம் ரசூலுல்லாஹுடைய நூரை தன்னுடைய சுல்பு ஷரீஃபையும் தன்னுடைய ஜபஹத்துல் கரீமுடைய என்ன தாங்கி இருந்த அல்லாஹ்வுடைய வலியுல் அக்பர் குத்புல் அக்பர் கௌசுல் அக்பர் மஹபூப கரீம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மஹபூப கரீம் சையதுனா அபுல் ஹைர் அபு ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு சையதுனா ஷைபத்துல் ஹம்த் அல் மஅரூஃப் அப்துல் முத்தலிப் இப்னு சஹியுல் அஸ்கியாய் ஹாஷிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வ நஃபஅனா மின் பரகாத்திஹி ஃபித் தாரைன் ஆமீன். நாயகம் அவர்களுடைய
புனிதமான ரவுதா ஷரீஃப் இருக்குது. மாஷா அல்லாஹ் அக்பர் கபீரா. இஃபத்துல் ஈமான் பாருங்க மாஷா அல்லாஹ். கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை வாப்பா நாயகத்துடைய ரவுதா ஷரீஃபை நாயகம் எப்படி கௌரவிச்சு வந்து மதீனால இறங்குறாங்க பாருங்க மாஷா அல்லாஹ். அப்ப நாம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அபிமானிகளாக ரசூலுல்லாஹ்வை பிரியப்படக்கூடியவர்களாக நாம் இருப்போமே ஆனால் நாயகத்துடைய அபவைனி ஷரீஃபினுடைய அலமத்து ஷரீஃபை நாம் சதாவும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் மாஷா அல்லாஹ். அதுதாங்க விலாயத்து. விலாயத்தோடு நீங்க புதுசா ஏதோ என்ன ஒரு மாதிரியான வேஷம்லாம் போட்டு அதெல்லாம் சும்மா டூப் என்ன, அதெல்லாம் ஒண்ணுமில்லாத என்ன, அதுக்கெல்லாம் ஒரு தலீலும் கிடையாது. எல்லாம் என்ன ஃப்ராடுத்தனம் அதெல்லாம். புரிஞ்சா? விலாயத்த மாஷா என்ன செய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீமுடைய நிஸ்பத்து ஷரீஃபோட மாஷா அல்லாஹ் குர்ஆன் வெளிச்சத்துல பாரு மாஷா அல்லாஹ். அதுதான் விலாயத் மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அபவைனி ஷரீஃபைனுடைய அலீமுஷ் ஷான் மாஷா அல்லாஹ். அலீமுஷ் ஷான் மாஷா. இதை விட கௌசுல் ஆலத்துக்கு ரொம்ப பிரியமான விஷயம் ஒன்றும் கிடையாது மாஷா அல்லாஹ். ஹாஜா மொயினுத்தீனுக்கு பிரியமான விஷயம் ஒன்றும் கிடையாது. சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி கண்மணி நாயகத்துடைய மஹப்பத்திலேயே ஃபானியாகி அழிந்து போனவர்கள் ரிஃபாய் நாயகம். அவங்களுக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு பிரியமான விஷயம் ஒன்றும் கிடையாது. காதர் அவுலியா பாதுஷா நாயகத்துக்கு மௌலல் புகாரி நாயகத்துக்கு என்ன உலகத்தில் உள்ள எல்லா அக்கத்தாபு மார்களுக்கும் மாஷா அல்லாஹ் அவுலியாக்களுக்கும் இதை விட ரொம்ப விசேஷமான பிரியமான ஆசையான காரியம் வேற ஒன்றும் கிடையாது மாஷா. வேற எல்லாம் என்ன சும்மா டிராமா போடுறது, அதெல்லாம் சும்மா கொட்டை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சும்மா என்ன கூத்தாடி போயிடும். இந்த காலத்துல என்ன ஒவ்வொரு தரீக்காட பேரை சொல்லிக்கிட்டு கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டே என்ன ஜாஹிரீன்கள், ஒரு குர்ஆனும் தெரியாது, ஹதீஸ் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, ஒரு மத்தனம் ஒழுங்கா வாசிக்க தெரியாது. பேர் என்ன பெரியதா காதிரி மாதிரி கிஸ்தி புஸ்தி குஸ்தின்னு சொல்லி என்ன ஏதாவது ஒரு மண்ணாங்கட்டி பேரை போட்டுக்கிட்டு என்ன அலைய வேண்டியது. புரிஞ்சா? அப்ப அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அபவைனி ஷரீஃபைனுடைய அலீமு ஷான மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தராங்க. முதல்ல மாஷா அல்லாஹ் புராக் எங்க இறங்குது? மதீனா முனவ்வரால மாஷா அல்லாஹ். யஸ்ரிஃப். அப்ப யஸ்ரிஃப். இப்போ நான் உங்களுக்கு யஸ்ரிஃப்ங்கிற பேரை சொல்லக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ரிஃப்னு சொன்னா 3 தரம் அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் சொல்லி 3 தரம் சொல்ல வேண்டும் என்று முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாய் நம்ம கட்டளை இடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறதுக்காக ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன யஸ்ரிஃப்னு ஒரு இடத்துல தான் குர்ஆன்ல வருது மாஷா, வேற எங்கேயும் வரல. புரிஞ்சா? அஹை அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன புராக் முத எங்க இறங்குது மாஷா அல்லாஹ்? மதீனத்து முனவ்வரால. இப்போ மதீனால என்னமா இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மதீனால ஏதாவது இருந்திருக்கணும்ல, ஒரு மஸ்ஜித் இருந்துச்சா? யாராவது இப்போ நான் சொன்னோம் பைத்துல் முகத்தஸுக்கு போறதுக்கு முன்னாடி பெத்லஹம்ல போய் மசாலா பைத்துல் லஹம்ல இறங்குனாங்க மாஷா அல்லாஹ். புராக் அங்கே இறங்குனுச்சு. காரணம் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் அது. அது மாதிரி மாஷா அல்லாஹ் தூர் சினாய் மலை அடிவாரத்தில் நாக இறங்குனாங்க. அது மூசா நபிக்கு அல்லாஹ் நுபுவத்து கொடுத்த இடம். இதுக்கெல்லாம் சபப் இருக்குது. மதீனாவுக்கு வர்றதுக்கு என்ன சபபு? என்ன எந்த நபிக்கு அங்க விலாய நுபுவத்து கிடைச்சிச்சு? எந்த மஸ்ஜித் இருந்துச்சு? எந்த கிதாபு நாசில் ஆனுச்சு? சையதுல் அம்பியா வல் முர்சலீன் சையதுல் ஆயாத்துல் குர்ஆனுல் அஸீம் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமானுடைய அருமை வாப்பா நாயகத்துடைய ஹதரத்து ஷரீஃப் இருக்குது அங்க மாஷா அல்லாஹ். ஹதரத்து ஷரீஃப் சுப்ஹானல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹயாத்துல் ஆகத்துல நாயகத்துடைய மகா கௌரவமிக்க மகா விசேஷமான ஹயாத்து ஷரீஃப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிசுத்தமான மகா கௌரவமிக்க அந்த வாழ்வியல் போல எந்த நபி ரசூல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வியல் கூட நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹயாத்துல் ஆலத்தை போன்றது அல்ல. காரணம் என்னன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்நாள் மீதோ, நூஹ் நபியுடைய வாழ்நாள் மீதோ, மூசா நபியுடைய வாழ்நாள் மீதோ, ஈசா நபியுடைய லைஃப் மீதோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கஸம் செய்யல, சத்தியம் செய்யல.
அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சத்தியம் செய்யக்கூடிய ப்ராமிஸ் பண்ணக்கூடிய ஒரே கிரேட் லைஃப் மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜோதிமயமான ஹயாத்துல் ஆலத்தின் மீது அல்லாஹ் கஸம் செய்றான். லா அம்ரக், அல்லாஹ் கஸம் செய்றான். அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய ஒரே நபி ரசூலுடைய ஹயாத்துல் ஆலம் ஹயாத்து ஷரீஃப்னு சொன்னா அது சய்யிதுல் அம்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயகோமானுடைய ஹயாத்து தையிபாவின் மீது மட்டும்தான் அல்லாஹ் கஸம் செய்யற மாஷா. வேற யார் எந்த நபி ரசூல் நம்ம சொன்னேன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட வேற யார் வேணும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து அம்பியாக்கள்ல மகா விசேஷமா வரவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான், அல்லாஹ்வுடைய கலீல். அவங்களோட ஹயாத்து ஷரீஃப் மேலேயே அல்லாஹ் என்ன செய்யல, கஸம் செய்யல மாஷா. ஆனால் அல்லாஹ் தபாரக வ தஆலா கஸம் செய்யக்கூடிய ஒரே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய خير خلقه محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف كرم مجد وعلم நாயக கோமாருடைய ஹயாத்துல் ஆலத்தின் மட்டும்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா கஸம் செய்யற மாஷா அல்லாஹ். இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய ஹயாத்து ஷரீஃபில் ஹயாத்து முகத்தஸில் ஹயாத்து முனவ்வரில் ஹயாத்துல் ஆலத்தில் அருமை நாயகத்துடைய அருமை உம்மா சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு முதலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முக்கர்ரமால இருந்து சஃபர் செஞ்ச ஒரே ஊர் மாஷா அல்லாஹ் மதீனா முனவ்வராக்கு தான் மாஷா அல்லாஹ். காலத்தை கடந்த கண்மணி நாயகம் அவர்கள் அருமை உம்மா நாச்சியாரோடு சையதா ஆமினா நாயகி அவுலியாக்களுடைய தாஜ் மாஷா அல்லாஹ், கௌசுல் ஆலத்துடைய ராசுல் கரீமுக்கு தாஜ் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? யாரு? சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் திருநாமம் மாஷா அல்லாஹ் என்ன? இஸ்முல் ஆலம் மாஷா அல்லாஹ், மக்தூமாய காயினாத், மக்தூமாய காயினாத் மாஷா. நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியாருடைய திருநாமம் மாஷா அல்லாஹ் இஸ்முல் ஆலம் மாஷா. அவர்கள் திருநாமத்தை கொண்டு அல்லாஹ் இடத்துல என்ன நாம கேட்ட எந்த விஷயத்தையும் அல்லாஹ் புறந்தள்ள மாட்டான். அல்லாஹ் இமீடியட் அல்லாஹ் கபூல் செய்வான் மாஷா. அந்த அருமை உம்மா சித்திகத்துல் குப்ரால் விலாயத்துல் உலமா உம்மா ரசூலுல்லாஹ் மௌலாத்தினா சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாது அலைனல் பரகாத் மின்ஹா தஹரத்தன் ஆமீன். நாயகி அவர்களோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக நாயகம் அவர்கள் சஃபர் செய்த ஒரு ஊர்னு சொன்னா அது மதீனா முனவ்வரா தான் மாஷா. நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன காலத்தை கடந்த கண்மணி நாயகம் அவர்கள் முபாரக்கான வயசுல 5வது வயசுல மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முக்கர்ரமால இருந்து மதீனா முனவ்வராக்கு வர்றாங்க மாஷா. ஒரு வருஷம் அம்மா 2-3 மாசம் தங்கிட்டு மக்காவுக்கு ரிட்டர்ன் போறதுக்கு ரெடியானாங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸலாஸ்மார்கள் இன்னும் கொஞ்ச நாள் தங்கணுமான்னு சொல்லிட்டாங்க மாஷா. தன்னுடைய அருமை தவச்செல்வமான அல்லாஹ்வுடைய அந்த மாணிக்கமான அல்லாஹ்வுடைய அரிஷை அலங்காரமாக்கக்கூடிய அந்த யாக்கூத்துல் அதீமான தன்னுடைய தவச்செல்வத்துடைய அந்த ஜோதிமயமான திருவாயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் திறந்து பேசுவார்களே ஆனால் அப்படி என்ன பிரகாசம் நாயகத்துடைய முபாரக்கான திருவாயின் அப்படி 100 கொட்டு மாஷா, 100 கொட்டு. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. கண்மணி நாயகத்துடைய ஃபதுஹா வஜ்ஹுல் அலீமை நாம் கனவிலும் நினைவிலும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அதுபோல் மாஷா அல்லாஹ் நாம் இந்த உலகத்துல ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாளேன் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் ஈமான் சலாமத்தோடு ஆஃபியத்தோடு தூருல் ஹயாத்தை தந்து மாஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் ஹுஸ்னுல் ஹாத்திமா தரும். நாம் இந்த உலகத்தில் கடைசியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலீமை நாம் ஜியாரத் செய்து ரசூலுல்லாஹ்வுடைய திருவாயால் நாம் ஷஹாதத்து சொல்லி மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய கதமைனி ஷரீஃபைனை நாளைன் கரீமைனை தக்பீல் செய்து மாஷா அல்லாஹ்
இந்த உலகத்திலிருந்து நாம் விடைபெறக்கூடிய அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகத்துடைய அபவைன் ஷரீஃபைனுடைய நாலின் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய ஆளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யுதீனுல்லாஹு ஃபதுலி வ ரசூலு மாஷா அல்லாஹ். கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை உம்மா நாச்சியார்ட்ட என்ன, உம்மா ஒரு வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் உம்மா 2-3 மாசம் தங்கிட்டு மக்காவுக்கு ரிட்டர்ன் போகிறதுக்கு ரெடி ஆனாங்க. எஜமானி ஆமினா நாயகி இன்னும் கொஞ்சம் நாள் தங்கணுமான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மாட்ட சந்தோஷமாக சொன்ன உடனே தன்னுடைய காலத்தை கடந்த கண்மணி நாயகம் 5 வயது தன்னுடைய அந்த முத்துமாணிக்கம் சொல்லக்கூடிய பிஞ்சுவாய் திறந்து சொல்லக்கூடிய அந்த திருமொழியை கேட்டு அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உலமா உம்ம ரசூலுல்லாஹ் மௌலாத்தினா சீதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் தங்கிட்டாங்க. மாஷா அல்லாஹ். அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை வாப்பா நாயகத்துடைய ஹலரத்துல் கரீம்ல வந்து மாஷா அல்லாஹ் என்ன தங்கினாங்க. பல பேருக்கு நாயகத்துடைய வாப்பா நாயகத்துடைய ரவுலா ஷரீஃப் இருக்கிறது மதீனா முனவ்வரான்னு சொல்லி தெரியறது இல்லை. புரிஞ்சா? உமராக்கு ஜனங்க ஓடுது மாஷா அல்லாஹ். எழுதுச்சா? நான் உமராக்கெல்லாம் போகல, நான் போகிறது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாராயண் ஷரீஃபுடைய சதகாவுக்கு போகிறோம். என்னுடைய முராது மக்சதெல்லாம் என்ன முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் குதுஸுல் ஆலியாவை என்ன இந்த ஃபகீருடைய கல்பும் ரூஹும் ஆஃபாங்க சதா மாஷா அல்லாஹ் தவாஃப் செய்துட்டு இருக்கிற தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். மாஷா ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ர பிரகர மஜத வால்லம் அலீமு ஷான் அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஜாத்த மைமூனத்துல் அலியாவின் மீது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற அந்த மஹப்பத் ஷரீஃபால உம்மாவை உம்மா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் மதீனால இருக்கலாமா, இங்கே தங்கலாமான்னு சொல்லிட்டாங்க. மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா நாயகத்தின் மீது கொண்ட அந்த அலாதியான அன்பும் பாசமும் பிரியமும் மாஷா அல்லாஹ் என்ன ஒரு வருஷம் வாப்பா நாயகத்துடைய ஜியாரத்து ஷரீஃபில் மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய கராபத்துகளான பனு நஜ்ஜார் பனு ஜஹரா போன்ற குடும்பத்தார்கள் ரொம்ப சந்தோஷமான முறையில் எஜமானிமா ஆமினா நாயகத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாஷா அல்லாஹ் என்ன அந்த ஒரு வருஷ காலமும் தங்க வச்சு அப்புறம் உம்மா ஆமினா நாயகி சிறப்பான முறையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு மாஷா அல்லாஹ் மதீனத்தும் முனவ்வரால இருந்து மாஷா அல்லாஹ் மக்கா முக்கர்ரமாவுக்கு வரக்கூடிய அந்த வழியில் அந்த சஃபரில் தான் அபவா ஷரீஃப்ங்கிற ஊரில் மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் சையதா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உலமா உம்ம ரசூலுல்லாஹ் மௌலாத்தினா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனல் பரக்காத் மின்ஹா தஹரத்தல் ஆமீன். நாயகி எஜமானிமா அவர்கள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய முலாகாத்துக்காக உம்மா ஆமினா நாயகி என்ன செய்கிறாங்க, விசால் முபாரக் ஆகுறாங்க, இன்திகால் ஆகுறாங்க அபவா ஷரீஃபில். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக செஞ்ச சஃபர் எது? வாப்பா நாயகத்துடைய ஜியாரத் ஷரீஃப். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். பாருங்க மாஷா கண்மணி நாயகம் வாப்பா நாயகத்தின் மீது நாயகத்துக்குள்ள மஹப்பத் ஷரீஃப் பாருங்க. உம்மாவுடைய முபாரக்கான கையை பிடிச்சிக்கிட்டு கண்மணி நாயகம் அவர்கள் யார் மாஷா அல்லாஹ் ஹபீப ரப்பல் ஆலமீன். ஹபீப ரப்பல் ஆலமீன் முனஸ்ஸஹுன் அன் ஷரீக்கின் ஃபீ மஹாசினிஹி ஃபஜௌஹருல் ஹுஸ்னி ஃபீஹி கைரு முன்கஸிம். நாயகம் அவர்கள் நடந்தார்கள் சொன்னால் அவர்கள் கதமைனி ஷரீஃபின் திரு பாத மலருடைய வச்சு போற அந்த அழகை ரசிக்கிறதுக்கு என்ன ஆழமெல்லாம் எதிர்பார்த்து நிற்கும். மாஷா அல்லாஹ். ஹாலிக்குல் ஆலமீன் அல்லாஹ்வும் அவருடைய குல் மஹ்லூகாத்தும் எந்த கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான அந்த ஓடி ஆடி நாயகம் குழந்தையா இருக்கும் போது விளையாடும் போது மாஷா அல்லாஹ் என்ன அந்த அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு வானலோகத்து வானவர்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன ஆசையோடு ரசிக்கக்கூடிய அருமநாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை உம்மாவுடைய பரிசுத்தமான திருக்காரத்தை பிடிச்சிக்கிட்டு 5 வயசுல முத சஃபர் பண்ணது எங்க? வாப்பா நாயகத்துடைய ஜியாரத் ஷரீஃப்க்கு தான். மாஷா அல்லாஹ். இஹ்வான்களே
நாம நம்மளோட பிள்ளைகளுக்கு வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும் மாஷால். விளங்குனுச்சா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாருங்க, என் புள்ள பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு மாஷால். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அதுமத்து ஷரீஃபை கேட்கறதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்க பிள்ளைய மாஷால் என்ன பக்கத்தில் சிறப்பாக அல்லாஹ் உட்கார வச்சு கேட்க வைக்கிறார். இந்த மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு மாஷால் நாயகத்துடைய வாலிதைனி ஷரீஃபேன் அபவைன் கரீமேன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அதுமத்து ஷரீஃப் மாஷால் சொல்லிக் கொடுங்க மாஷால். என் பிள்ளைகளோட அருமை உம்மா சையதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவோட மாஷால் என்ன நாயகத்துடைய அபவைன் ஷரீஃபேன் ஜியாரத்துக்கு அவர் வந்தவர் மாஷால். நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் சையதா அஜ்மானுமா ஆமினா நாயகத்துடைய ஹதரத்துல் கரீமுக்கு மாஷால் சிறப்பாக ஜியாரத் செஞ்ச புள்ள. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா பெரிய பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸர்ரஃப கர்ரம் மஜதுவார நாயகமான அவர்கள் முதல்ல எப்படி உம்மாவோட ஜியாரத்துக்கு வாப்பா நாயகத்திட்ட போனாங்களோ அது மாதிரி மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்புக்காக, அல்லாஹ்வுடைய ஜியாரத் ஷரீஃப்காக, அல்லாஹ்வுடைய முலாகாத் ஷரீஃப்காக அர்ஷுல் அதீமுக்கு நாயகம் புறப்படும் போது அருமை வாப்பா நாயகத்துடைய ஜியாரத் ஷரீஃபுக்கு தான் முத வர்றாங்க மாஷா. முத மாஷா அல்லாஹ் அருமை வாப்பா நாயகத்துடைய ஜியாரத் ஷரீஃபுக்கு தான் வர்றாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வ அல்லாம். அல்ஹம்துலில்லாஹ். அதுபோல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளிமயமான வாழ்வியல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகத்துடைய நபித்துவம் பகிரங்கப்பட்ட பிறகு கண்மணி நாயகத்துடைய 40வது வயசுல இருந்து 53 வயசு வரையிலையும் 13 வருஷம் மக்கத்தில் உள்ள மக்கத்து குஃபார்கள், காஃபிரீன்கள், முஷ்ரிக்கீன்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வல்ல நாயகத்துவம் அவர்களுக்கு தந்த தொல்லைகளும் கொடுமைகளும் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம் தான். அதனால் அதுக்குள்ள போகல. கடைசியில நாயகம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு பிறகு அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மக்காவை வெற்றியாக்கி அல்லாஹ் கொடுத்துட்டான் மாஷா. ஃபத்ஹு மக்கா, ஃபத்ஹு மக்கா மாஷா. ஃபத்ஹு மக்கால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் பிறை 17 இன்னைக்கு மாஷா என்ன ஜமாத்துல் ஆகிர் மாசம் பிறை 17 மாஷா. ரமலான் பிறை 17 தான் ஹிஜ்ரி 2வது வருஷம் பத்ர் யுத்தம் நடந்துச்சு மாஷா. அது மாதிரி ஹிஜ்ரி 8வது வருஷம் ரமலான் பிறை 17 ஃபத்ஹு மக்கா. நாயகம் அவர்கள் மக்காவுக்கு வராங்க. 10,000 சஹாபாக்கள் புடைசூல மாஷா. 10,000 சஹாபாக்கள் புடைசூல மக்கத்துக்கு வர்றாங்க. சர்வலோக ரட்சகரான நம்ம ஆளுகிற்கு அதிபதியான ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்து வல்ல நாயகம். அப்படி வரும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹு மக்காவுக்கு வர்றாங்க. காபத்துல்லா ஷரீஃபுடைய சாவி நாயகத்துடைய ஒளிமயமான திரு பாதங்கள் கீழே வந்து என்ன விழபோது இப்போ புரிஞ்சா அந்த ஒரு அற்புதமான தருணத்தை நோக்கி தாரணி போற்றும் தண்ணி இரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவரால இருந்து மக்கா ஷரீஃபுக்கு வரும்போது நாயகம் என்ன செய்யறாங்க, டைரக்ட் பாதை இருக்குது. எல்லாரும் உம்ராக்கு போன ஆளுக்கு தான் குர்பாக கேட்குற பெருமான ஆளுக்கு புரிஞ்சா. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க மக்கத்துல இருந்து என்ன மதீனாவுக்கு வர்றதுக்கு, மதீனாவிலேருந்து மக்காவுக்கு போகிறது. ஆனால் நாயகம் அவர்கள் அந்த டைரக்ட் அந்த பாதையை தருக்காக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு மதீனா முனவரானது நேரம் அபவா ஷரீஃபுக்கு போகிறாங்க நாயகம் மாஷால். எங்கே அருமை உம்மா நாச்சியார் பெருமைக்குரிய நாயகி, பெருமைக்குரிய நாயகி அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான அல்லாஹ்வுடைய உஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஆலமு ஷஹாதால பெற்றெடுக்கக்கூடிய மகா கௌரவமிக்க மகா விசேஷமான பாக்கியத்தை பெற்ற நாயகி மாஷா அல்லாஹ். மாதர் குலத்து மாணிக்கம் உம்மா ஆமினா நாயகி அவர்களுடைய அந்த ஜஸத் முபாரக் ஜிஸ்முல் கரீம் இருக்குது. அது மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹு அக்பர் கபீரா. அந்த ஜிஸ்முல் கரீமுல் அந்த பத்தனு ஷரீஃப் அந்த பரிசுத்தமான மணிவயிறு மாஷா அல்லாஹ்
அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் அரிஷை விட அஃதலாக்கி வச்சிருக்கிறான் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் மௌஜூதா இருந்த இடம் அது மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இடம் மாஷா அல்லாஹ். 10 மாசம் நாயகம் அவர்கள் அமர்ந்து என்ன இந்த ஆலத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய மஷியத்துப்படி தத்பீர் செஞ்ச இடம் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அப்போ அந்த உம்மாவுடைய ரவுதா ஷரீஃப், நாயகத்துடைய அருமை உம்மாவுடைய ரவுதா ஷரீஃப் அபவா ஷரீஃப்ங்கிற ஊர்ல இருக்குது மாஷா அல்லாஹ். என்ன இந்த பேரையாவது உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நாயகத்துடைய அருமை உம்மாவுடைய ரவுலா ஷரீஃப் இருக்கிற ஊர் அபவா ஷரீஃப்னு சொல்லி மாஷா அல்லாஹ் பேரையாவது சொல்லிக் கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த பேரை மனப்பாடம் பண்ற பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். எஜமானி உம்மாவுடைய ஹதரத்து ஷரீஃப் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்காவுக்கு போகும்போது 10,000 சஹாபாக்களோட வந்து மாஷா அல்லாஹ் உம்மாவுடைய தர்பார் ஷரீஃப்ல தங்குறாங்க மாஷா அல்லாஹ். உம்மாவுடைய தர்பார் ஷரீஃப் தங்குறாங்க மாஷா அல்லாஹ். 10,000 சஹாபாக்கள் தங்குறதுன்னா எவ்வளவு பெரிய இடமா இருக்கு பாருங்க. அந்த உம்மாவுடைய ஹதரத் ஷரீஃப் இருக்கிறது மாஷா அல்லாஹ் ஒரு ஜபல் ஷரீஃபுக்கு மேல மாஷா அல்லாஹ். என்னோட தம்பி மேல என்ன பாரக்கல்லாஹு அம்ரஹு போய் அல்ஹம்துலில்லாஹ் ஜியாரத் செஞ்சுட்டு வந்தா அப்படி அல்ஹம்துலில்லாஹ். அப்போ உம்மாவுடைய அந்த ஹதரத்து கரீமை சுத்தியிலும் மாஷா அல்லாஹ் 10,000 சஹாபாக்களும் தங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உம்மாவுடைய ஹதரத்துல் ஷரீஃப் கீழே மாஷா அல்லாஹ் ஹரிஷ் போட்டு மாஷா அல்லாஹ் டென்ட் அடிச்சு நாயகமும் கியாம் செய்யறாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனுடைய அர்ஷுல் கரீமை எந்த ஹபீபுல் ஆலத்துடைய நாலேன் ஷரீஃபுடைய தஹத்துல அல்லாஹ் கொண்டு வந்தானோ கியாமா மேராஜ் ஷரீஃப்ல நாயகம் அர்ஷுக்கு வெளியில என்ன நாலேன் ஷரீஃபை ரிமூவ் பண்றதுக்கு கலெக்டறதுக்கு நாயகம் முயற்சிக்கும் போது அல்லாஹ் தபாரக் ஹபீபுல் ஆலமே தங்களுடைய நாலேன் ஷரீஃப் தங்களை என்ன செய்வானா ரிமூவ் பண்ணுவானா. நாலேன் கரீமோட அர்ஷு உள்ளவாங்க. அல்லாஹு அக்பர். ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் தபாரக் வ தஆலாவுடைய முலாகாத் ஷரீஃப் நடக்கும்போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கதமைனி ஷரீஃபைல மாஷா அல்லாஹ் நாலேன் ஷரீஃபை மௌஜூதா இருந்துச்சு மாஷா அல்லாஹ். நாலேன் ஷரீஃபோட அல்லாஹ் பார்த்தாங்க மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய முலாகாத் மாஷா அல்லாஹ் மா ஸாகல் பஸர் வ மா தகா ஃபகான காப கௌசைன் அவ் அத்னா ஃபௌஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. எல்லாம் நடக்கும்போது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைனி ஷரீஃபைன் தஹத் முபாரக்கால நாலேன் ஷரீஃபைன் மௌஜூதா இருக்குது மாஷா அல்லாஹ். இந்த அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் அவர்கள் அருமை உம்மா நாச்சியார் உம்மாவுடைய அலமத்தை நம்ம காட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். உம்மாவுடைய ஃபக்ர் என்ன? சையதா ஆமினா நாஹியுடைய ஃபக்ர் ஷரீஃப் என்ன? மௌலாத்தினா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உலமா உம்ம ரசூலுல்லாஹ் ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனா பரகாத் மின்ஹா தஹரத் ஆமினா நாஹியுடைய ஃபக்ருல் அலீம் என்ன? அலீமு ஷான் என்ன? நமக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க மாஷா அல்லாஹ். உம்மாவுடைய கதமைனி ஷரீஃபைனு கீழே மாஷா அல்லாஹ் நாயகம் தன்னுடைய அரிஷ் அமைச்சு அந்த ராத்திரி கியாம் செய்யறாங்க மாஷா அல்லாஹ். அந்த ராத்திரி ஸ்டே பண்றாங்க மாஷா அல்லாஹ் நாயகம். புரியுதுங்களா? விளங்குச்சா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைனி ஷரீஃபைனுடைய ஆலி ஷான் அலுமத்துல் அக்பரை இந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறந்து காட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா நாமும் அதை நிசியான் ஆகலாமா? நாம அதை அந்த அருமை பெருமைகளை நம்ம படிக்கிறத நம்ம தவறலாமா? சுபஹான் அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அலீமு ஷானை பற்றி இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி, இமாம் காதி இயால், இமாம் இப்னு ஹஜருல் அஸ்கலானி மவாஹிபுல் லதுன்னியால இது போல என்ன நம்முடைய அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தை சார்ந்த இமாமின்கள் அஇம்மத்தின்கள் தாராளமாக நமக்கு சொல்லி தராங்க. குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அபவைனி ஷரீஃபைனுடைய அலுமத்து ஷரீஃப மாஷா அல்லாஹ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நாம அதை என்ன அறியறதுல படிக்கிறதுல நாம சிரத்தை கொள்ள வேண்டும். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அபவைனி ஷரீஃபைனுடைய அலுமத்து ஷரீஃபை என்ன நாம படித்தாலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
ஈமான் சலாமத்தோடு ஆஃபியத்தோடு தூருல் ஹயாத்தும் சாதத்து தாரைனான ஃபனாஃபிர் ரசூலை மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரிதாவையும் லிகாவையும் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ذات குதுஸுல் அலியுல் அஸீமில் இருந்து அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான் என்பதில் எந்த விதமான ரைபும் இல்லை, சந்தேகமும் இல்லை. ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அந்த மகத்தான மாபெரும் பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மதது வல நாயக கோமான் பத்ர் களத்தில் இருக்கும்போது மாஷா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த பத்ர்ல என்ன வந்து இறங்குறாங்க. 1000 மலக்குகளோடு அல்லாஹ் அனுப்புறான். அப்படி ஜிப்ரீல் வந்து இறங்கும் போது எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் வந்துட்டார், ஹைஃபூங்கிற குதிரையின் மேல் வெள்ளை குதிரையின் மீது வந்து இறங்கிட்டார் 1000 மலக்குகளோடுங்கிற அந்த பிஷாரத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக யாருக்கு சொன்னாங்கன்னு சொன்னா கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு தான் சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சா? அதாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயமா இருந்தா நமக்கு முன்ன பிரியமான ஆள்கிட்ட சொல்லுவோம்ல, புரிஞ்சா? அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கண்மணி நாயகத்துடைய நாலன் ஷரீஃபில் குர்பானான சஹாபாக்கள்ல என்ன சித்திக் நாயகத்தை விட ரசூலுல்லாவுடைய முஹப்பத் ஷரீஃப் குர்பானானாங்க வேற யாரும் கிடையாது. அதனால மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, பத்ர் யுத்தத்துல அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து ஹைசூம்ங்கிற குதிரையில வந்து இறங்கும் போது வெள்ளை குதிரையில 1000 மலக்குகளோடு வந்து அந்த நற்செய்தியை சுப செய்தியை குட் நியூஸை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொல்றாங்க, முதலாக ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தான் மாஷா அல்லாஹ் சொல்றாங்க. சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, அலி நாயகம் சொல்றாங்க, அந்த பத்ர் காலத்துல திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு காற்று வீசினுச்சு. அந்த மாதிரியான காற்று அதுக்கு முந்தியும் பிந்தினா அனுபவிச்சதில்லை. அந்த காற்றை பார்த்தோன்னே நான் ரொம்ப ஹவுஃபாகி வந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரிஷ் முபாரக்காவுக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ லிசான் ஹக்கல் கரீமான பிஷாரத் கொடுத்தாங்க. அலியே லா தகஃப், ஒன்றும் பயப்படுறதுக்கு பயப்பட வேணாம், நீங்கள் நினச்ச மாதிரி அது ஒன்றும் என்ன பெரிய காற்று இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 1000 மலக்குகளோடு மாஷா அல்லாஹ் ஹைசூம்ங்கிற குதிரையில் வந்து இறங்குனது தான் உங்களுக்கு பெரிய பயங்கரமான ஒரு காத்தடிச்ச மாதிரி ஒரு 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 சூழ்நிலை, ஒரு மாஹவுல் என்ன உண்டானதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறது. சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஷாரத் கொடுத்தாங்க. அந்த சையதுனா கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உருஸ் முபாரக்குடைய மாசமாகவும் இருக்குது மாஷா அல்லாஹ். மதீனத்து முனவராவுடைய கணக்கின்படி வரக்கூடிய வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவு ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உருஸ் முபாரக்காகும். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத்து ஷரீஃபிலும் கண்மணி நாயகத்துடைய முஹப்பத்து ஷரீஃபை நாம் கல்பாலும் ரூஹாலும் நம்முடைய சிந்தனையாலும் நம்முடைய உணர்வுகளாலும் நாம் லத்தத்தோடு அனுபவித்து வாழக்கூடிய அந்த மகத்தான ஈமானியத்துடைய கமானியத்துடைய அந்த வாழ்வை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரைன் நய்யரைன் நசீரைன் ரவுஃபைன் صديقين شفيعين مصطفين مجتبين عبد الله امين عليه الصلاه والسلام وفعل علينا البركات منهما دهرت امين قدمين كريمين شريفين طيبين دائرين نيرين نصيرين نالين كريمين என்னுடைய அபவைன் ஷரீஃபைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வ நஃபனா மின் பரகாத்திஹிமா ஃபித் தர்னா மின் பரக்கத் ஷரீஃப் கொண்டு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யுதீனல்லாஹு ஃபதலி வ ரசூல் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா அன் துஸல்லி அலைஹி